ஸ்ரீமாத்ரே நமக. நமஸ்காரம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரொம்ப விசேஷமான ஸ்லோகம் பார்க்க போகிறோம். சௌந்தரிய லஹரி. உங்கள் எல்லாருக்குமே சரி தெரியும், சௌந்தரிய லஹரி ரொம்ப விசேஷமான ஸ்லோகம். எல்லா ஸ்லோகங்களும் ரொம்ப விசேஷமானது. பட் சௌந்தரிய லஹரி நமக்கு அதே மாதிரி ஆதிசங்கராச்சாரியர்கள் கொடுக்கப்பட்ட ஸ்லோகம். சௌந்தரிய லஹரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தரியம்னா அழகு, லஹரினா வேவ்ஸ், அலைகள். ஸோ அம்பாலோட அழகை வர்ணிப்பது தான் சௌந்தரிய லஹரி. ஸோ இந்த ஸ்லோகம் பார்த்திங்கன்னா மொத்தம் 100 ஸ்லோகங்கள் இருக்குது சௌந்தரிய லஹரியில். இந்த ஸ்லோகத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சௌந்தரிய லஹரியில் அம்பாலோட வர்ணிப்பு மட்டும் இல்லாமல் சிவன் அம்பாள் சேர்ந்த வர்ணிப்புகளும் இருக்குது. அது தவிர பார்த்திங்கன்னா சௌந்தரிய லஹரி ஸ்லோகத்தில் 100 ஸ்லோகங்களும் ஒவ்வொரு தாந்திரிக பரிகாரங்களும் இருக்குது. நிறைய விசேஷங்கள் இருக்குது சௌந்தரிய லஹரியில். நமக்கு எப்படி தேவி மகாத்மியம், துர்கா சப்தசதி, கனகதாரா ஸ்தோத்திரம், லலிதா சகஸ்ரநாமம் எல்லாமே நமக்கு விசேஷமோ, அதே மாதிரி சௌந்தரிய லஹரிலையும் உங்களுக்கு எண்ணற்ற பலன்கள் இருக்குது. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்குமே உங்களுக்கு பலன்கள் இருக்குது. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு நைவேத்தியம் வச்சு பாராயணம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என்னோடய ஒரு கிளைண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா, என்னோடய கிளைண்ட்டோட ஒரு டாட்டருக்கு கொஞ்சம் ரொம்ப சிவியர் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அவங்க என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. இது மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப சிவியராக இருக்குது, கொஞ்சம் எமர்ஜென்சி காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் இமீடியட்டாக நான் ரொம்ப நாளாக சௌந்தரிய லஹரி பாராயணமும் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளஸ் நான் சொல்லி கொடுத்துட்டும் இருக்கேன். ஸோ அவங்க சொன்ன உடனே எனக்கு அவங்கள சேவ் பண்ணணுன்றது மட்டும் தான் தாட் இருந்தது எனக்கு. ஸோ உடனே அந்த குழந்தைக்காக நான் சௌந்தரிய லஹரியோட 20வது ஸ்லோகம், இந்த 20வது ஸ்லோகம் மகா பெரியவரே இந்த ஸ்லோகம் படித்து பாராயணம் பண்ணால் எப்பேற்பட்ட வியாதி, எப்பேற்பட்ட ஆபத்துலேருந்து வெளிவரக்கூடிய ஸ்லோகம் அது. ஸோ அவர் என்னோடய கிளைண்ட் சொன்ன உடனே அந்த ஸ்லோகம் நான் இந்த குழந்தைக்காக பாராயணம் பண்ணேன். பாராயணம் பண்ண உடனே வித்தின் ஒரு 5 to 6 hours நல்ல முன்னேற்றம், எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்துடுறாங்க அந்த குழந்தை. ஸோ எதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷம், பவர்ஃபுல்லான ஸ்லோகம். ஸோ இந்த ஸ்லோகத்தை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மேலும் உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் சௌந்தரிய லஹரி பற்றி அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நிறையா வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் எப்பயுமே ஸ்லோகத்தோடு தான் ஆரம்பிப்பேன். ஸோ சௌந்தரிய லஹரியை பற்றி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை. ஸ்ரீமாத்ரே நமக.